அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார். நான் வந்து 1 hour அழுதுட்டே இருந்தேன். அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது ப்ளே லூப்ல அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாம என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேட் தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன். அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சது இல்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. நானும் ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னா. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடைச்சதா? சைல்ட்ஹுட்டா ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில தான் ஹைதராபாத் சிட்டில வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாம இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஃபேன்ஸ்க்கா என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்க பண்ணணும் பண்ணணும். அத்தான படம் ஃபுல்லா வந்து அருண்சாமி சார் அத்தான் பேசிய பொண்ணு கொலை எடுத்துட்டேன் நானு. அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். இவ்வளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா? பர்ஸ்ல தானே வைக்கணும். அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு. அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்களா? இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. அப்புறம் காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் கரெக்டா 1 மணிக்கு எனக்கு பஸ் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்ச் கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு சாப்பிடறதுக்கு அதுவும் அப்படின்ற இல்லைங்க. இந்த படத்துல அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. சோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. காரைக்குடியில வேற தங்கி இருக்கோம். சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா? அதனால 2 பேருமே ஃபூடிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு. பேர் சொல்லலாம் இல்ல சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நாங்க நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சு தானே மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும்.